எல்லாரும் அப்படிலாம் இருக்கும். ஏன் சொல்கிறேன், நாம் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்கணும். அநேக நேரங்களில் இதுதான் நமக்கு தெரியறதில்லை. சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். உன் சுக வாழ்வு துடிர்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, நாம் நிச்சயமாக ஒன்று அறிந்து கொள்ளணும். எதை செய்தாலும், எந்த தொழில் செய்யுங்க, என்ன வேலை செய்யுங்க, ஆனால் ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க. அதன் மூலம் தேவனுடைய சபைக்கு இடரலாக இருக்கா, அல்லது விசுவாசிகளுக்கு இடரலாக இருக்கா, அல்லது நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு அது இடரலாக இருக்கா, இதை யோசிங்க. அதனால தான் இங்கே சொல்கிறார் பவுல், சுருக்கமாக சொல்லிவிட்டார், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும்